Taste the Daily. நாளை நேர்முக தேர்வு எழுத காத்திருந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற தகுதியான தேர்வர்களின் தலைகளில் இடியை இறக்கி இருக்கிறது தமிழக அரசு. அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் நீக்கப்பட்டு குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நாளை நடைபெற இருந்த ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்காணல் நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தேர்வர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாளை காலை நேர்முக தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் நேர்முக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக குறுஞ்செய்தி அனுப்பியதால் தேர்வர்கள் மிகவும் குழம்பி போய் இருக்கிறார்கள். நாளை கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கான நேர்காணலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கடிதமும் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் இன்று மாலை 6:32 மணிக்கு நிர்வாக காரணங்களால் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தேர்வர்களுக்கு குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணையதளத்தில் நேர்முக தேர்வுகள் நடைபெறாமல் ஏற்கனவே இந்த பதவிக்கு தேர்வானவர்கள் குறித்தான தகவல்களை பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதால் தேர்வர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மேலும் தகுதியானவர்களை தகுதி நீக்கம் செய்துவிட்டு குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களை தேர்வு செய்து தமிழக அரசு மோசடியில் ஈடுபட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. இதனால் நாளை நேர்முக தேர்வு எழுத காத்திருந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற தகுதியான தேர்வர்களில் தலையிலில் இடியை இறக்கியுள்ளது தமிழக அரசு. நேர்முக தேர்வை நடத்தாமல் கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கு தேர்வானவர்கள் பட்டியலை வெளியிட்டு ஸ்டாலின் அரசு மோசடி செய்திருப்பதாக புகார்கள் வந்துள்ளன. நாளை நேர்முக தேர்வு எழுத காத்திருந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற தகுதியான தேர்வர்களின் தலைகளில் இடியை இறக்கியிருக்கிறது தமிழக அரசு. அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் நீக்கப்பட்டு குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தேர்வர்கள்.